அந்த நாளை நினைத்து நினைத்து அவர்கள் அஞ்சினார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற கடைசி நேரத்திலே, மரண படுக்கையிலே இறுதியாக இருக்கிறார். அவர் கண்ணு முன்னாடி அவருடைய வாகனம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த ஒட்டகம் தமூன் என்ற பெயருள்ள ஒரு வாகனம், ஒட்டகம். மரண படுக்கையில எந்த அளவுக்கு மறுமையை பயந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அந்த விசாரணையை அஞ்சியிருப்பார்கள். சஹாபாக்கள் மரண படுக்கையிலே அவருடைய கண்ணு முன்னாடி அந்த வாகனம் தெரிகிறது. அவர் கூறுகிறார், யா தமூன், தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்து, யா தமூன், உனது சக்திக்கு மேலால் நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை! எப்படியெல்லாம் தீர்ப்பு நாளை அஞ்சினார்கள். யா தமூன், தமூனே, உன்னை உன்னுடைய சக்திக்கு மீறி நான் கஷ்டப்படுத்தவில்லை. அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே தீர்ப்பு நாளில் எனக்கு எதிராக வந்து அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லிவிடாதே தமூனே. அல்லாஹ்விடத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடாதே. பேச முடியாத ஒரு மிருகம் ரப்பிடத்திலே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடுமோ என்று பயந்தார்கள் சஹாபாக்கள். அப்படி அவர்கள் மறுமையை நினைத்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அந்த சஹாபாக்களின் மீது, அந்த சஹாபாக்களையே அவர்களை பற்றி கேலி செய்யக்கூடிய, குறை பேசி திரியக்கூடிய, சஹாபாக்களின் மதிப்புகளை, அந்தஸ்துகளை கேவலப்படுத்தக்கூடிய பல பேர் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் என்ன பெரிய மலக்குகளா? அவர்கள் எல்லாம் என்ன பெரிய பாவத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்றவர்களா? இப்படி அந்த சஹாபாக்களை பற்றி கேவலமாக பேசக்கூடிய, சஹாபாக்களின் அந்தஸ்துகளை குறைத்து பேசக்கூடிய மனிதர்களும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா அன்பு சகோதரர்களே, மறுமை நாளில் எல்லாரையும் பகிரங்கமாக அல்லாஹ் விசாரிக்கிற அந்த நாளில் எல்லாரும் விரும்புறது யா நப்சி யா நப்சி என்று எல்லாரும் இருக்கிற நேரம், என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே என்று எல்லாரும் இருக்கிற நேரம், அந்த மறுமை நாளில் எல்லாரும் விரும்புற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? எல்லாரும் விரும்புற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? விசாரணை கன்ஃபார்ம், மாற்றம் இல்லை, கேள்வி கேட்கப்படும், எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் எதை விரும்புவார்கள் தெரியுமா? அல்லாஹ் பகிரங்கமாக கேட்பதை விட்டும் என்னை தடுத்து, மக்களை விட்டும் தூரமாக்கி, என்னிடத்திலே தனியாக கேட்க கூடாதா? என்னுடைய பாவங்கள் ஏன் மனைவி கூட்டத்தில் இருப்பாள், பிள்ளைகள், நான் பெற்று வளர்த்த பிள்ளைகள் இருக்கும், அவர்களுக்கு முன்னாடி நான் செய்த ஹராமான, அசிங்கமான, கேவலமான செயல்கள் பகிரங்கமாக விசாரிக்கப்படும். நம்முடைய உறவினர்களுக்கு முன்னால், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தோழர்களுக்கு முன்னால் பகிரங்கமாக கேள்வி கேட்கப்படும். அந்த நாளில் மனிதன் எதை விரும்புவான்? அவன் விரும்பக்கூடிய ஒன்றே ஒன்று, அல்லாஹ் என்னை மறைவாக தனிமையிலே யாரும் பார்க்காமல், என்னுடைய மானம் போய்விடாமல், என்னுடைய கௌரவம் போய்விடாமல் பிரத்யேகமாக அல்லாஹ் கேட்க கூடாதா என்று விரும்புகிற நாள். அல்லாஹ் சில பேரை மட்டும் அப்படி அழைப்பான் சகோதரர்களே. சில பேரை மட்டும் அல்லாஹ் கூப்பிடுவான். அவர்களுக்கு திரை ஒன்று போடப்படும். அந்த கோடான கோடி பேருக்கு திரை போடப்பட்டு இந்த மனிதரை தனியாக கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான். தனிமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் தெரியுமா? அவருடைய செயல்களை எல்லாம் சொல்லி தனிமையிலே கூப்பிட்டு, இந்த பாவத்தை நீ அறிவாயா? அத்தஅரிஃபு ذنب كذا, இந்த பாவத்தை நீ செய்தாய், அந்த பாவம் உனக்கு தெரியுமா? அத்தஅரிஃபு ذنب كذا, இந்த பாவத்தை நீ செய்தாய், உனக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக கேட்பான். அந்த மனிதனுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நஅம் ரப்பி, தெரியும் ரப்பே, நஅம் ரப்பி, தெரியும் ரப்பே. அவன் அதை மட்டுமே பதிலாக சொல்லிக்கொண்டு கடைசியில் அவன் நினைப்பான், நான் முடிந்தது,
முடிஞ்சு நான் நரகவாதிதான். அல்லாஹ் இவ்வளவு சின்ன விஷயத்தையும் கேட்கிறானே, விசாரிக்கிறானே, என்னுடைய எல்லாம் அழிந்து விட்டது, நான் நரகவாதி என்று அவன் முடிவெடுப்பான். அதற்கு பிறகு அந்த அடியானை எல்லாம் பக்கத்திலே நெருக்கி எடுத்து அரவணைத்து அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், என்ன தெரியுமா? அடியானே, இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவத்தையும் நான் மறைத்தேன். யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேன். இன்றைய தினம் உன்னை நான் மன்னிக்கிறேன், சொர்க்கத்துக்கு போ. இன்றைக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு தெரியுமா இந்த பாக்கியம்? யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே இன்னொரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்தவர், அவர்களுடைய குறைகளே உண்மையான குறையாக இருந்தாலும் அந்த செய்தி கேள்விப்படும் போது அதை 4 பேருக்கு சொல்லி சந்தோஷப்படாமல், அந்த குறைகளை சொல்லி திரியாமல் இன்னொரு மனிதனுடைய குறைகளை இந்த உலகத்திலே மறைத்தால், இன்னொரு மனிதனுடைய பாவங்களை 4 பேருக்கு பகிரங்கப்படுத்தாமல் இந்த உலகத்திலே நாம் மறைத்தால், கேள்விப்படும் விடயத்தை எல்லாம் பரப்பி விடாமல் இந்த உலகத்திலே நாம் கவனமாக இருந்தால், இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை நாம் பாதுகாத்தால், சுபஹானல்லாஹ், இன்றைக்கு சஹாபாக்களுடைய கண்ணியங்கள் தகர்க்கப்படுகிறது. சஹாபாக்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். மறுமையிலே என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மறைக்க வேண்டுமே, நான் சஹாபியை பற்றி இப்படி பேசுவது சரிதானா என்ற சிந்தனை கூட வரக்கூடாதா? அல்லாஹ் இப்படி யாரெல்லாம் உலகத்தில் இன்னும் ஒரு மனிதரின் குறைகளை மறைத்து அவர்களை பற்றி 4 பேருக்கு பகிரங்கப்படுத்தாமல் கண்ணியமாக யார் வாழ்ந்தாரோ அவரை அல்லாஹ் தனிமையிலே கூப்பிட்டு தனிமையிலே விசாரித்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அனுப்பிவிடுவான். அன்பு சகோதரர்களை, இறுதியாக